அத்வைத தர்மா. நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் வீடியோவில் வேதவியாசர் மகரிஷியை பற்றியும் ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றியும் கொஞ்சம் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வேதவியாசர் மகரிஷியை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். வேதவியாசர் மகரிஷி ஸ்ரீமத் பாகவதத்தில் கிருஷ்ணரை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக எழுதியிருப்பாரு. அந்த புக் படிக்கிறது மூலயமா நம்ம கிருஷ்ணரை பற்றி ரொம்பவே நல்லா ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்ரீமத் பாகவதம் 18வது புராணங்களில் சேர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் 18 புராணங்களில் ஸ்ரீமத் பாகவதம் 3rd or 4th பிளேஸில் தான் இடம் பிடிக்குது. அது எதுக்காகன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 4 வேதங்களை வேதவியாசர் மகரிஷி ரொம்பவே அழகா 18 புராணங்களாகவும் 24 உப புராணங்களாகவும் நமக்கு பிரிச்சு ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு. அந்த 4 வேதங்கள் 1 ரிக் வேதம், 2 யஜுர் வேதம், 3 சாம வேதம், 4 அதர்வன வேதம். அதுல ஃபர்ஸ்ட் ரிக் வேதம். ரிக் வேதத்துல பாடல்களை பற்றியும் நம்ம ஒருத்தவங்களை துதிப்பது பற்றியும், துதிப்பதுன்னா ஆன்மீக எண்ணத்தை மனசுக்குள்ள தூண்டுறதை பற்றியும் ஆன்மீக பாடல் அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ரிக்வேதம் அமைஞ்சிருக்கு. யஜுர்வேதம். யஜுர்வேதத்துல யாகங்கள் பற்றியும் சடங்குகள் பற்றியும் ப்ராப்பரான கைடன்ஸோட சரியான முறையில பண்றதுக்காக யஜுர்வேதம் அமைஞ்சிருக்கு. 3வது சாமவேதம். இப்போ ரிக் வேதத்துல பாடல் மட்டும் எழுதியிருந்தா போதுமா? அதுக்கு மியூசிக் வேண்டாமா? ஸோ அதுக்காக சாமவேதம் மியூசிக்காக எழுதப்பட்டிருக்கு. 4வது அதர்வன வேதம். அதர்வன வேதம் கடைசியா வந்தாலும் ரொம்ப முக்கியமா கருதப்படுது. அது எதுக்காகனா அதர்வன வேதம் நம்ம அன்றாட வாழ்க்கையில நமக்கு தேவையான எல்லாமே அந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அது என்னன்னா, இப்போ நமக்கு நோய்வாய்ப்பட்டாலோ இல்ல ஏதாச்சும் நோய் வந்தாலோ இல்ல உடம்பு சரியில்லாம போனாலோ ஆயுர்வேதம் மூலமா போனா அது கண்டிப்பா சரியாகும் இல்லையா? இங்கிலீஷ் மெடிசன்ஸும் இருக்கு, பட் அந்த காலத்துல இருந்தே ஆயுர்வேத மூலிகை தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த மூலிகைகள் நம்ம எடுத்துக்கிறதுனால ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம நம்ம சீக்கிரமாவே ரெக்கவர் ஆகும். அந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில இப்ப நமக்கு ஒரு கஷ்டம் வருது, இல்ல நம்ம ரொம்ப எதையாச்சும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கான சொல்யூஷனும் இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. ஸோ லாஸ்டா வர அதர்வன வேதம் இவ்வளவு முக்கியமானதுன்னு இப்போ புரியுதா? இதே மாதிரி 18 புராணங்களையும் 24 உப புராணங்களை பற்றியும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்போதான் வேதவியாசர் மகரிஷியை பற்றி நாம ரொம்பவே நல்லா ரொம்ப கரெக்டான முறையில ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல 18 புராணங்களை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. அத்வைத தர்மா.